கூகுள் போயிட்டு இ-ஃபில்லிங் டைப் பண்ணுங்கள். இ-ஃபில்லிங் டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா www.incometaxindia.efilling.gov.in இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். இது இ-ஃபில்லிங்கிறது இன்கம் டேக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த குயிக் லிங்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேன் ப்ரோ ஆதார், இந்த ஆப்ஷன் மூலமாக தான் நம்ம ஆதார் அப்ளை பண்ணி வாங்க போகிறோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் கிளிக் பண்ணணுமே இதில் இந்த பேஜ் நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கெட் நியூ பேன், செக் ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோட் பேன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த கெட் நியூ பேனுங்கிறது நம்ம நியூவாக அப்ளை பண்ணுறதுக்காக உள்ள ஆப்ஷன். நம்ம நியூவாக அப்ளை பண்ணுறதுனால கெட் நியூ பேனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கோடை அப்படியே டைப் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தட் அப்படிங்கிற ஆப்ஷனை இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரின்னு இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு வேலிடேட் ஆதார் ஓடிபி அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஆதாரில் எந்த டீட்டெயில்ஸ் பதிவாக இருக்கோ, என்ன ஃபோட்டோஸ் இருக்கோ, அதில் என்ன அட்ரஸ் இருக்கோ, என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, என்ன நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரியான டீட்டெயில்ஸ் காட்டும். அப்படி இங்கே ஃபோட்டோ காட்டும், இங்கே வந்து ஆதார் நம்பர் காட்டும், இங்கே நேம் காட்டும், இங்கே டேட் ஆஃப் பர்த் காட்டும், மேல் ஆர் ஃபீமேல் காட்டும், இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்ரஸ் காட்டும். ஓகே, அட்ரஸ் காட்டு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டீட்டெயில்ஸ் தான் உங்கள் பேன் கார்டுக்கும் வரப்போகுது. இது கரெக்டு அப்படிங்கிற பட்சத்தில் ஐ அக்செப்ட் தட்னு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பேன் கார்டு ரிக்வெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 டிஜிட்டில் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் காட்டுங்க. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸாக ரிசீவ் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு எகெயின் வந்து யுவர் பேன் கார்டு அலாட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி யூ ஹேவ் டவுன்லோட்னு ஒரு எஸ்எம்எஸ் உங்கள் பதிவு பண்ண மொபைலுக்கு வரும். எகெயின் இ-ஃபில்லிங் போயிடுங்க, மெயின் பேஜ் ஹோம் பேஜ் போயிடுங்க, இன்கம் டேக்ஸ் ஹோம் பேஜ் போய்ட்டு தென் வந்து இன்ஸ்டன்ட் பேன் ப்ரோ ஆதார் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பேன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த ஆதார் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சர் கொடுத்து சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பேன் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டாக இருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் இருக்கும். இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா இதை வந்து எந்தவித ஹைப்பன் எந்தவித ஸ்லாஷும் இல்லாமல் உங்களோட டேட்டு, உங்களோட மந்த்து, உங்களோட 4 டிஜிட் இயர் அப்படி டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த நேம்ங்கிற நேம் இருக்கும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், மேல் ஆர் ஃபீமேல், உங்களோட ஆதார் நம்பர் இருக்கும். இதுதான் உங்களோட பேன் கார்டு. இந்த பேன் கார்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸ் வந்துடும், இங்கே கியூஆர் கோடு வந்துடும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் ரெடி ஆனதுக்கப்புறம் இது வந்து ஆதாரோட லிங்க் ஆகிறதுக்கு ஒரு வித்தின் 3 டேஸ் ஆகும். 3 டேஸ்க்கு அப்புறம் தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து லிங்க் ஆகிடும். பேன் அண்ட் ஆதார் வந்து டீட்டெயில்ஸும் வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்மனெண்ட்டாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இ பேன் கார்டு வந்து ஜென்யூனாக இருக்கா, உண்மை தானா